வணக்கம். நீண்ட நாளாக கைலாய யாத்திரை நம்ம போகக்கூடாதபடி சீனர்கள் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க இந்தியர்களுக்கு. இந்த ஆண்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு ஐயா கைலாய யாத்திரைக்கு புறப்படுகிறேன். யார் யார் ஐயாட்ட முன்னாடி சொல்லி விருப்பம் தெரிவிச்சிங்களோ அத்தனை பேரும் ஐயாவோட வரலாம். நம்ம எப்பயுமே இந்த ரஷ்ஷான நேரத்தில் வச்சுக்கிறது இல்லை. ஆகஸ்ட் கடைசி, அதாவது ஆகஸ்ட் 26 அன்றைக்கி நாம் ஃப்ளைட் எடுப்போம். காட்மாண்டு ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் அங்கே உள்ள பசுபதிநாதர் உள்ள மற்ற கோயில்களை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம திபேத்தை நோக்கி பயணிப்போம். போயிட்டு பரிக்கிரமா எல்லாம் முடித்து திரும்பவும் நாம் காட்மாண்டு நேபாள் வந்துட்டு நம்ம திரும்பும்போது செப்டம்பர் 8 வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் இந்த ஷெட்யூல். இதுக்கு முக்கியமாக பாஸ்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நேபாள், சீனா அவங்களோட நாம் பெர்மிஷன் வாங்கணும். அதனால் பாஸ்போர்ட் முக்கியம். பொதுவாக இந்த கைலாய யாத்திரையை கூப்பிட்டு போகிறவங்கெல்லாம் விதவிதமாக சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் குழப்புவாங்க. ரேட்டை கம்மியாக சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் காட்மாண்டுக்கு நீங்கள் தான் எடுத்துக்கணுன்ட்டுவாங்க. இதெல்லாமே பல குழப்பங்கள் இருக்குது. நாங்கள் அந்த வேலையை வச்சுக்கிறது கிடையாது. ஸ்ட்ரிக்டாக சென்னை டு சென்னை, அவ்வளோதான். சென்னையில் கிளம்புனீங்களா காட்மாண்டுலேருந்து கைலாயம் டு காட்மாண்டு டு சென்னை வரைக்கும் பேக்காக உங்களுக்கு என்ன ஆகுன்றது சொல்லிடும். அதனால் இந்த பித்தலாட்ட வேலைகள்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அந்த வகையில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்தாலும் 2,73,000 ரூபா ஆகும். எல்லாம் முடிச்சுட்டு வர 50,000 ரூபா அட்வான்ஸ் கட்டி பாஸ்போர்ட் காப்பியும் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு டூரை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதில் ஃப்ளைட்டு, ஹோட்டல் தங்குது, உணவு, நல்ல ஏசி கோச்சு எல்லாமே அடக்கும். ஆனால் அந்த பரிக்கிரமாவுக்கு இந்த குதிரையை மட்டும் நம்ம அங்கே போய் தான் முடிவு பண்ண முடியும். அது மட்டும் அவங்கவுங்க பொறுப்பாக இருக்கும். புறப்படுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்க நிலவரம் என்னன்றதை நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம். மற்றபடி எல்லாமே இந்த தொகைக்குள்ளே அடக்கும். அதனால் அந்த ஆர்கனைசர் நம்பர் பின்னாடி பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கோம். ரேட்டும் கொடுத்துருக்கு, டேட்டும் கொடுத்துருக்கு. நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம். 7 பதிவு பண்ணால் தான் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும். அதோடு அங்கே புக்கிங்லாம் நிறையா வேலைகள் இருக்குது. இது 3 நாட்டு பிரச்சனை. அதனால் இவர் முன்கூட்டியே வந்தால் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ண முடியும். கடந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பிரமாதமான ஒரு குரூப்போடு போயிட்டு வந்தோம். அருமையான டூரு. 3 பரிக்கிரமா முடிச்சுட்டு வந்தோம். பொன்னம்பல தரிசனம் ரேராக தான் கிடைக்கும். பரிபூர்ணமாக கிடைச்சது சிவபுராணம் பாடின உடனே பரிபூர்ணமாக கிடைச்சது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதனால் கைலாய யாத்திரை செல்ல வேண்டும் என்று விரும்பும் அனைவரும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இருந்தே நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா நான் ட்ரைனிங் கொடுக்கணும். அங்கே எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நான் முன்கூட்டியே உங்களை செலக்ட் பண்ணி உங்கள் இடத்துல ஒரு குரூப்பாக கூப்பிட்டு என்னென்ன ட்ரைனிங் முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி கொடுப்பேன். அப்புறம் முத்திரை பயிற்சி சொல்லி கொடுப்பேன். கையில் எமர்ஜென்சிக்கு ஹோமியோ கிட்டு கையில் கொடுப்பேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டு போகும். அதனால் ஐயா கைலாய யாத்திரை கூப்பிட்டு போகிறேன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதனால தான் ஐயா கூடவே வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பேன். அதனால் 26/8/2026 நாம் இங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கணும். 8-9 செப்டம்பர் 8-9-26 அன்றைக்கி நாம் சென்னை திரும்பிடலாம். இதுதான் ஷெட்யூல். மொத்தம் சென்னை டு சென்னை பேக் வந்து 2,73,000 ரூபா ஆகுது.
பாஸ்போர்ட் காப்பியோடு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டிட்டிங்கன்னா உங்களை பதிவு பண்ணி மற்ற ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுவோம். நீங்கள் குளிருடைகள் அதெல்லாம் என்ன வாங்கணும்னு முன்கூட்டியே சொல்லிடுவோம். பயிற்சி வகுப்பு முன்கூட்டியே அந்தந்த ஏரியாவில் வரக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்து ஐயா தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கொடுத்து உங்களை தயார் பண்ணிடுவேன். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் வேணும். அதனால் விரும்புகிறவங்க அந்த 9841464388 தொடர்பு கொண்டு பதிவு செய்து அதற்குரிய நிலையில் தயாராகுங்கள். வெற்றி நிச்சயம். கைலாயம் சென்று கர்ம வினைகளை அகற்றி முக்திக்குரிய பாதையை திறப்போம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.